மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட் வந்து இதை சேர்த்துடலாம். இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிட்டு அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா வேகணும், அதனால ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். 2 நிமிஷத்துக்கு இது இப்படியே நல்லா வேகட்டும். இப்போ நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருந்தேன், அதையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நான் மூடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ மசாலா எல்லாமே நல்லா வெந்திருக்கும், பச்சை வாசம் எல்லாம் போயிருக்கும். இப்போ வந்து இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டு சேர்த்துக்கலாம். நண்டு எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ வந்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த நண்டில் வந்து அந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நண்டு மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்சிங் ஆகிருக்கு. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். நம்ம எந்த அளவுக்கு மூடி வச்சு வேக வைக்கிறோமோ நம்ம அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் நமக்கு. இது ஒரு மூடி போட்டுட்டு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ நான் மூடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த நண்டில் எல்லாம் மசாலா எல்லாம் போய் நல்லா சேர்ந்துருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல தண்ணி, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே இது கூட உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் பண்ண போகிறேன், ரொம்ப கிரேவி வேண்டாம் எனக்கு. இப்போ தண்ணியும் தேவையான அளவு ஊற்றியாச்சு. இதை வந்து இப்படியே மூடி போட்டு மூடிடுவோம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து நல்லா ட்ரையாக விட்டு தான் எடுக்க போகிறேன். ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. என்னென்னா, இந்த மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் மிக்ஸ் பண்ணி விடுற அந்த வீடியோவை வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன் தெரியாமல். பழைய வீடியோலாம் சேர்த்து டெலீட் பண்ணும்போது இதையும் நான் டெலீட் பண்ணி விட்டுட்டேன். அதனால அந்த மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் கொத்தமல்லி தூவி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அது மட்டும்தான். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் உங்களுக்கு செமி கிரேவியாக இருக்கணும்னா கூட பரவாயில்ல, அந்த அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. என்னோட தப்பு தான் அது, எனக்கே தெரியாமல் ஏதோ மிஸ்டேக் ஆகிடுச்சு. நான் அடுத்த வீடியோவில் இருந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதுவும் வராமல் பார்த்துக்கிறேன். ஸோ ப்ளீஸ் யாரும் கீழே கமெண்ட்டில் திட்டிடாதீங்க. சூப்பராக இருக்கும் இந்த நண்டு மசாலா, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்டர் டிவி மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் மொபைலுக்கு வரும். நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.